எல்லாருமே இங்கே போகுது வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடை பாருங்க, வீடு எப்படி இடிஞ்சிருக்காங்க, வீடை பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. இங்கே யாராலையும் போக முடியல. வீட்டில் இருந்தாங்க பாட்டி வயசானவங்கலாம் நாங்கள் சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே நாங்கள் வச்சுருக்கோம். எங்களுக்கு இப்போ வந்து வெளியே போகுது வழியில் எல்லாருமே காலைல வந்து சாப்பிடலாம் வைக்கலாம், எல்லாருமே தத்தளிச்சுட்டு வரோம். நீங்கள் ரெட் அலர்ட் கொடுத்தீங்க சரிதான், நாங்கள் ரெட் அலர்ட்டில் எங்களுக்குள்ள சேஃபாக நாங்கள் காப்பாற்றிட்டு. ஆனால் எங்கள் ஊருக்கு இப்போ வெள்ளம் வந்துருச்சு, கம்மாய் தண்ணிலாம் உடஞ்சிருச்சு. மேலே ஃபுல்லில் பாருங்கள் எல்லாருமே அவங்கெல்லாம் என்ன செய்யறது தத்தளிச்சுருக்காங்க. இங்கே பாருங்க தண்ணியை பாருங்க, எங்கள் ஊர் கம்மாயெல்லாம் உடஞ்சிருக்கு. அந்த கம்மாயெல்லாம் நீங்கள் சீரமைச்சிருந்தா அவ்வளோக்குள்ள அந்த தண்ணி வந்திருக்காது. இந்த ஊருக்குள்ளே வெள்ளம் தான், ஆனால் எங்கள் ஊரில் நீங்கள் சரியான முறை நீங்கள் சீரமைச்சிங்கன்னா அந்த தெருவுக்குள்ளே தண்ணி வராது. இவ்வளோ நாள் ஆகிட்டு எங்கள் ஊருக்குள்ளே தெருவுக்குள்ள நான் 20 வயசு ஆகி எங்கள் ஊர் தெருவுக்குள்ளே தண்ணி வந்தது கிடையாது. ஃபஸ்ட் டைம் இந்த டைமில் உள்ளே வந்து பாருங்க ரொம்ப மூழ்கி எல்லாம் முடியல. எங்கள் ஊருக்கு போகிற தண்ணி வந்துட்டு தான் இருக்குது, ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அதிகாரி செக் எடுக்கணும். அதிகாரிகள் நீங்கள் வந்து உங்கள் நடவடிக்கை சீக்கிரம் மேற்பாடு கொண்டு போகணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க, நிறைய இடம் இருக்குது, வாங்க எங்கள் ஊர் பாருங்க. வீட்டுக்குள்ளதான் போகணும். இப்போ அடுத்த தண்ணி வீட்டுக்குள்ள வரப்போகுது. கீழே தண்ணி தண்ணி போடுவாங்க. ஆற்று ஏதோ ஆற்றுல போன மாதிரி தண்ணி போகுது. யாராவது இப்படி போகுமா தண்ணி, அதாவது ஊருக்குள்ளே ஆறு மாதிரி தண்ணி போகுது. அப்போ எந்த அளவுக்கு இந்த ஊர் இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. நான் ஊரை சுத்தம் சொல்ல வரல, ஆனால் இங்கே உள்ள தண்ணியும் போகிறதுக்கு வந்து வழித்தடை வந்து நீங்கள் அமைச்சு தரோம். இந்த அரசாங்கம் யாருமே எங்களை வந்து கவனிக்கிறாங்க. நைட் 2 நாங்கள் கூட்டிகிட்டு வரோம், யாருமே எங்களுக்கு ஸ்டெப் எடுக்கும். தண்ணி தண்ணி ஹெல்ப்ல நீங்கள் அங்கே போகிறது ஃபோனுக்கு கால் பண்ணுறோம், அவங்களுக்கு ஃபோன் லைனே கிடைக்க மாட்டோம். தண்ணியை மட்டும் யாருமே எங்கள் ஊரில் கம்மாயிலிருந்து எவ்வளோ தண்ணி வருது ஊருக்குள்ள தண்ணி. வண்டிகள்லாம் பாருங்க, இந்த பாருங்க வண்டிகள் பாருங்க, குட்டியான பாருங்க, ஆடு மாடுலாம் வருது. ஆடு மாடு நீங்கள் வீடுக்குள்ள தண்ணியாக இருக்குது. பொதுமக்கள் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு வரோம். வீடெல்லாம் இடிஞ்சிருச்சு பார்த்துக்கோங்க. லேடிஸ்லாம் வெளியே வச்சாங்க, போகிறதுக்கு இடம் இல்லை. பாருங்க இங்கெல்லாம் தண்ணி பாருங்கள், நாங்கள்லாம் தண்ணி பாருங்கள். எல்லா தெருவில் உள்ள எல்லா தெருக்குகளுக்கு முடியும் மூழ்கிட்டு தான் இருக்குது. எல்லா ஊர்லேயும் தண்ணி போயிட்டு இருக்கு. நீங்கள் கொஞ்சம் பேரிடுற உடனே எங்கள் தெருக்குகளுக்கு முடி பார்த்து விரைஞ்சி வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆடு மாடு இருக்குது, வயசானவங்களால எந்திரிக்க முடியல, எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. தண்ணிக்குள்ளே வெடுப்புக்கு அளவுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ எங்கள் வீட்டுக்கு வரைக்கும் இங்கே வரைக்கும் வந்துருச்சு. எங்கள் ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி போகிறது இல்லாமல் பள்ளிக்கூடத்துலையும் எங்கள் ஊராட்சி மன்ற ஈசை மையத்துலையும் அங்கே போய் வீடு காமிக்குவாங்க. வாங்க வீடு வேலை காமிக்கிறோம். வாங்க வீடு எழுந்திருக்கு வாங்க காமிக்கும். எவ்வளோ தண்ணி போகிறோம். இந்த வரலாறுக்கான எனக்கு 28 வயசு ஆகிட்டு 28 வயசுல இப்போ தான் முதல் இந்த தெற்குத்தில் கூட தண்ணியை பார்க்குறேன். வெள்ளக்காடுங்கிறது வரலாறுக்கான